Hi guys, today May 5th எல்லோரும் டிவிக்கு ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் பண்ண ஒரு சர்ஜரினால் போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன் அதனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி சர்ஜரினால் 2 months கிட்ட நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே லீவ் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க ஜாபை நாங்கள் ரிலீவ் பண்ணுறோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி அண்டு ஃபியர் ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரே நாளில் லவ் போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, வீட்டில் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு, பாடியில் ஹெல்த் கண்டிஷனும் போயிடுச்சு. நான் இதெல்லாம் நிறைய ரீல்ஸ்லேயும் மூவிஸ்லேயும் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறேன். பட் அது நமக்கு நடக்கும்போது தான் அதோடய வலியும் வேதனையும் நமக்கு புரியுது. எத்தனையோ பேர் ரீல்ஸில் இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் போடுவாங்க, அழுது நான் ஆன்சைட்டியில் அப்படி கிடக்கிறேன், அப்படி இருக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு. நான் ஆல்ரெடி ஒரு 2 years முன்னாடி ஆன்சைட்டியில் நிறைய சஃபர் ஆகி அதுலேருந்து வெளில வரதுக்கு எனக்கு 2 years ஆச்சு. அதுலேருந்து வெளில வந்து தான் வேலை, லவ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு சர்ஜரி, அந்த சர்ஜரினால் அந்த பெண் விளைவுகளான்னு எனக்கு தெரியல. நான் என் உடம்பு சரி பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் என் உடம்பும் போச்சு, என் மனசும் போச்சு, என் வாழ்க்கையும் போயிடுச்சு, என்னுடைய வேலையும் போயிடுச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஹோப், இதெல்லாம் தாண்டியும் நான் மீண்டும் முதலேருந்து வருவேன்னு நான் ஒன்று நம்புகிறேன். இந்த நொடி நான் நம்பினாலும் அந்த ஆன்சைட்டியும் ஸ்ட்ரெஸ்ஸும் வர அந்த டயத்தில் அதனால் ஹேண்டில் பண்ண முடியல. பட் அதையும் ஹேண்டில் பண்ணி இதுலேருந்து எல்லாத்துலேயும் நான் வெளில வருவேன்னு நம்புகிறேன். என் நம்பிக்கைக்காக இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில. ஒரு 4-5 பேர் பார்த்தா கூட எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. நன்றி.